நம்ம சங்கர் சாருடைய இந்தியன் 2 திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா அண்மையில் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் கமல் சாருடன் சிம்பு, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் அப்படின்னு பல முக்கிய பிரபலங்களுமே கலந்து கொண்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் நம்ம கமல் அவர்கள் பேசியது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறியது. இதனடுத்து பார்த்தீங்கன்னா சங்கருடைய கைவசம் தெலுங்குல ராம் சரணை வைத்து கேம் சேஞ்சர் அப்படின்ற படமுமே இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு வைத்திருக்காராம். ஸோ இந்த படமுமே ஒரு பேன் இந்தியன் படம் அப்படின்றதுனால இந்த படத்துடைய ப்ரொமோஷன் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா சங்கர் சார் அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் பற்றிய ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு. முன்பு சொன்னது போலவே இவர் அடுத்ததாக வேல்பாரி கதையை தான் எடுக்க இருக்காராம். முன்னாடி இந்த படத்துடைய கதையை வைத்து சூர்யா சாரை எடுக்கலாம் அப்படின்ற பிளான் போட்டிருந்தாரு. ஸோ தற்போது பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் அடுத்தடுத்த படத்துல கமிட் ஆகி வருவதால தற்போது சூர்யா அவர்களை வைத்து இந்த படத்தை இயக்க முடியாது அப்படின்றதுனால கோலிவுட்டுடைய டாப் நடிகரான அதிசரி வைத்து இயக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காரா. ரீசெண்டாக கூட சங்கர் அவர்கள் அதிசரை மீட் பண்ணி கதை சொல்லி உள்ளதாகவும் கூடி விரைவிலேயே அதிசருடைய தரப்புல இருந்து இதற்கான முறையான பதிலும் முறையான அறிவிப்பும் வழியாகும் அப்படின்னுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.